Hi friends, welcome back to Viji's Kitchen. Today special Nandu Varuval. வாங்க எப்படி ஈஸியாக எப்படி டேஸ்டியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி ஒரு அகலமான கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. நண்டு நம்ம செய்கிறதா இருந்தால் எப்பவுமே கொஞ்சம் அகலமான ஒரு பாத்திரம் வேணும். இப்போ வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாங்க. நல்லா கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. நண்டு எப்பவுமே சில்ட்ரன்ஸோட ஃபேவரட். எங்கள் வீட்டில் செஞ்சால் பசங்க தான் ஃபஸ்ட்டு சாப்பிடுவாங்க, ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து 1/2 கிலோ நண்டு செய்கிறதுனால கொஞ்சமாக போட்டிருக்கேன். நீங்கள் 1 கிலோ செய்கிறதுனா 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. வெங்காயமும் அதே மாதிரி கூட போட்டுக்கோங்க. அப்போ தான் அது வந்து அந்த காரம்லாம் இறங்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் 1/2 கிலோ தான் செய்கிறேன், அதனால் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். தக்காளி வந்து ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு தக்காளி எடுத்து கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. அது தனியாத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாங்க. மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்புத்தூள் வந்து சின்ன டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சுவைக்கேற்ற அளவுக்கு உப்பு சேர்த்துடலாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா அந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் எல்லாமே வந்து எண்ணெயில் நம்மளுக்கு வதங்கிடுச்சு. நான் 1/2 கிலோ நண்டு வாங்கியிருக்கேன் இல்லைங்களா, அதை நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நான் கழுவி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடுறேங்க. நல்லா போட்டு வதக்குவோங்க. மசாலாலாம் வந்து இந்த நண்டுக்குள்ளே போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. அதனால தான் நம்ம கொஞ்சம் இது மாதிரி அகலமான நம்ம கடாய் வச்சுக்கிட்டோம்னா தான் இது நல்லா வதக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இதுக்கு கொடுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் இல்லைங்களா, நமக்கு வதங்காது. அதனால் கொஞ்சம் அகலமான ஒரு பாத்திரத்தை வச்சு நீங்கள் இது எப்போ செஞ்சாலும் செய்யுங்க. இப்போ தான் ஈவனாக எல்லா இடத்துக்கும் அந்த காரம் போய் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்து நம்ம ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் இது வந்து கொதிக்க வைக்கலாங்க. நல்லா ட்ரை ஆகும், அந்த அளவுக்கு கொதிக்க வைங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் அந்த நண்டில் வந்து இந்த மசாலாலாம் அந்த நண்டுலேருந்து ஒரு இது வரும், இந்த தண்ணி வரும்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து நமக்கு சளிக்கு எல்லாத்துக்கும் நல்லது. அதான் சூப் மாதிரி வரும். அது வந்து இந்த கொடுக்கு இருக்குது பார்த்திங்களா, இந்த இடம் இதிலெல்லாம் வரும் நல்லா. அதுதான் நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து. இது நல்லா மூடுற மாதிரி ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு 3 துண்டு அளவுக்கு நம்ம தேங்காய் எடுத்துக்கணுங்க. அப்புறம் சோம்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் போட்டுடலாம். மிளகும் அதே மாதிரி தான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதில் மிளகு சேர்த்துடலாம். இதை அரைச்சி வச்சுக்கணுங்க. நம்ம நண்டுக்கு ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா வெந்திருக்கு நண்டு. இந்த
நல்ல கிரேவிலையும் அந்த நண்டோட சாறு இறங்கியிருக்கு. நல்லா பார்க்கும்போது நல்லா இருக்கு பாருங்கள், வாசனை சூப்பராக வரும். இந்த அளவுக்கு தேங்காய், சோம்பு, மிளகு இதை நம்ம வந்து இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்கலாங்க. இதை தண்ணி ஊற்றி நம்ம இதை சேர்த்துடலாம். நம்ம இந்த நண்டில் வந்து இந்த தேங்காயும் சோம்பு அரைச்சிருக்கீங்களா சேர்த்துடலாங்க. நல்லா இந்த சோம்பு தேங்காயெலாம் நண்டில் போட்ட அளவுக்கு நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க. கொத்தமல்லி மாதிரி கட் பண்ணி ஃபைனலாக சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நம்ம இந்த கிரேவி வச்சு சூடாக சாதம் வச்சு இந்த கிரேவி வச்சு சாதத்தை சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரசத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. நண்டு வறுவல் வச்சு ரசம் சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நண்டு வறுவல் செஞ்சு முடிச்சிட்டோம். எவ்வளோ ஈஸியாக இருந்தது பாருங்கள். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.